ஹே ஆல் இட்ஸ் மீ பத்னா வெல்கம் டு மை vlog. சண்டே மார்னிங் தான் இந்த vlog வந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:45 ஒரு 7 சம்திங் வந்து இருக்கும். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து ஃபஸ்ட்டு நான் டீ போடுறேனோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட்பினுக்கு வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன். கீழே வந்து டோர் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க கேட்டை வந்து. ஸோ அதனால் டஸ்ட்பினை போய் கீழே வச்சுட்டு பால் பாக்கெட்டையும் வந்து கீழே போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ பால் பாக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து லேப்டாப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எடிட்டிங் ஒர்க் வந்து இன்றைக்கி இல்ல. ஸோ அதனால் வந்து ஆ, கொஞ்சம் இது படிக்க வேண்டியது இருந்துச்சு. அதை மட்டும் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு லாண்ட்ரி போட்டு. அந்த பேஸ்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து லாண்ட்ரியில் இருக்கிற எல்லா துணியும் எடுத்து பே இதில் வந்து போட்டாச்சு மிஷினில். ஸோ லாண்ட்ரியில் இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என் பையன் எல்லாத்தையும் கீழே வந்து போட்டு வச்சுருந்தான். பிளேட்டு, பேஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அதோட இடத்துல வச்சுட்டு இருந்தேன். அவன் கீழே போட்டது எல்லாத்தையும் வந்து ரஞ்சித் எடுத்து கவுண்டர் டாப் மேலே வந்து வச்சுருவார். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து கீழே வந்து வச்சுட்ருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ தான் கிச்சனுக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகுறேன். பழைய பால் இருந்துச்சு. அதை வந்து காய்ச்சி கொடுத்துட்டு டீ போட்டு கொடுத்தது மட்டும்தான். அதுக்கடுத்து எதுவுமே எடுக்கவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவன் பாட்டிலை மட்டும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி மட்டும் சூடு பண்ணிக்கிட்டேன். ஒரு 6:00 வந்து அவனுக்கு பால் வந்து குடுத்துட்டேன். இல்லைனா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சுருவான், ஒர்க் பண்ண விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு பால் குடுத்தாச்சு. அதனால் வந்து திரும்பி நெக்ஸ்ட்டு அவன் எந்திரிச்சு கேட்குறதுக்கு முன்னாடி பாட்டில மட்டும் நல்லா கழுவிக்கலான்னு கொஞ்சோண்டு விம் லிக்விட் மட்டும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ கழுவும்போதே வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாயிருச்சு. ஸோ கை வைக்கிற அளவுக்கு வந்து சூடு வந்ததுக்கப்புறம் பாட்டிலையும் வந்து அதில் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டிலை ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பால் பாக்கெட் மட்டும் எடுத்து காய்ச்சறதுக்காக வந்து பாலை போட்டாச்சு. ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் பால் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா? அதனால் அந்த பாலை வந்து காய்ச்சறதுக்காக வச்சுட்டேன். பழைய பால் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு எனக்கும் ரஞ்சித்துக்கும் டீ மட்டும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பாலை வந்து எங்கள் 2 பேருக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பழைய பால் எங்கள் 2 பேருக்கும் டீ போடுறதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டீ தூள் சக்கரை மட்டும் போட்டுக்கிட்டேன். மீன்வாயில் வந்து பாலும் காஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அதையும் வந்து வச்சுட்டேன். டீ கொதிக்கிறதுக்குள்ளேயும் பாலும் காஞ்சிரும். ஸோ 2ம் ஒரே வேலையில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2யும் ஒரே டைமில் முடிச்சாச்சு. என் பையன் இன்னும் எந்திக்கல. ஸோ அதனால் எனக்கான டீயை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு எப்படியும் சாதம் ரெடியாக 1/2 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும். அதனால் வந்து தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு சாதத்தையும் போட்டாச்சு. மீன்வாயில் வந்து தலையை மட்டும் நல்லா சீக்கிரம் எடுத்து சீவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீவிட்டு இருந்தேன். என் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். சீக்கிரமாக வந்து சிக்கலும் வந்து பிடிச்சிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சினுக்கோழி வச்சுட்டு லைட்டாக சிக்கல் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கோம்பு போட்டு நல்லா நீட்டாக வந்து சீவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணியாச்சு. சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். அப்போ போய் பார்த்துக்கிட்டேன், என் பையனும் பார்க்குறான் நான். ஏன்னா இந்த டப்பாவை பார்த்துட்டா வந்துடுவான். அதை வாங்கி அதை வந்து கொட்டிடணும் எல்லா இடத்துலையும் அவனுக்கு. ஸோ அதனால் அவன் பார்க்குறானா பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கல. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே கேஸ் ஸ்டவ் பின்னாடி ஓரமாக வச்சுட்டு பருப்பு மட்டும் நல்லா களைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பருப்பு நல்லா களைஞ்சிட்டு அதையும் வந்து குக்கரில் வந்து போட்டு விசில் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து சாதம், சாம்பார், அதுக்கடுத்து வந்து கத்திரிக்காய் பொரியல், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, கத்திரிக்காய் மட்டும் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன். உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். நல்லா அந்த நல்லெண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கணும், அவ்வளோதான். ஸோ அதை வதங்குறதுக்காக போட்டுட்டேன். ஏன்னா அது சிம்மில் வந்து போட்டு ரொம்ப நேரம் ஆகும் அது வதங்குறதுக்கு. ஸோ அதனால் சிம்மில் வந்து போட்டுட்டு துணியும் வந்து துவைச்சிருச்சு மிஷின் வந்து. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்லேயும் வந்து போட்டுட்டேன். ஸோ சமையல் ரெடி ஆகிடுச்சு. சாதம், சாம்பார், அதுக்கடுத்து வந்து கத்திரிக்காய் பொரியல், அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ, பாய்.